முதல் வாசகம். இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீயோ எப்ராத்தாய் எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களில் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிழை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். இஸ்ரேலின் ஆயரே, செவிசாயும். கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை, உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முகவொளியை காட்டியருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்றே நீர் உறுதி பெறச் செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். இரண்டாம் வாசகம். உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 5 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஒரு உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது: என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கி விடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனங்கள் 39 முதல் 45 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபோது எலிசபெத்து வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.